ஒரு அழகான பச்சை மூங்கில் காட்டுல ஒரு குட்டியான குண்டான பாண்டா இருந்துச்சு. அதோட பெயர் பாப்பு. பாப்புவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சாப்பிடுறதும் தூங்குறதும் தான். லீவ்ஸ் ஸ்லீப்பிங். வேலை எதுக்கு, லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு தான் அவன் தினமும் நினைப்பான். ஒரு நாள் அவனோட நண்பன் குட்டி முயல் அவங்கிட்ட ஓடி வந்துச்சு. பாப்பு பாப்பு, கேள்விப்பட்டியா? பாப்பு பாதி தூக்கத்துல, என்னடா இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு நினைக்கிறேன். முயல் எக்ஸைட்டடா சொன்னது, மலை மேல ஒரு மந்திர மூங்கில் இருக்கு, அத சாப்பிட்டா சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பாப்பு உடனே எழுந்து உக்காந்தான். என்ன ஸ்ட்ரென்த்தா? அப்போ நானும் வரேன். இருவரும் மலைக்கு பயணம் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல பாப்பு, ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முயல் சிரிச்சு, சாகசம் ஈஸி இல்ல நண்பா, வாங்க. அடுத்ததா ஒரு பெரிய ஆறு வந்துச்சு. முயல் ஈஸியா குதிச்சு கடந்து போச்சு. பாப்பு நின்னு பார்த்தான். ஐயோ, நான் எப்படி போவது? கொஞ்சம் பயம், ஆனா தைரியம் எடுத்துக்கிட்டான். நான் முடியும்னு குதிச்சான். சடாக், அவன் கடந்து விட்டான். ஹஹா. அடுத்ததா ஒரு உயரமான மூங்கில் மரம். மந்திர மூங்கில் மேலதான் இருந்துச்சு. பாப்பு, நான் ஏற முடியாது போல. முயல், முயற்சி பண்ணு. பாப்பு ஏற ஆரம்பிச்சான். சில தடவை கீழே விழுந்தான். ஆனா விட்டு கொடுக்கல. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி கடைசில மேல போயிட்டான். மலை உச்சியில் ஒரு உளிரும் மூங்கில். பாப்பு அத சாப்பிட்டான். ஒரு நிமிஷம் காத்திருந்தான். என்னாச்சு, நான் ஸ்ட்ராங் ஆகலையே. அப்போ ஒரு முதிய ஆமை மெதுவா வந்துச்சு. அது சிரிச்சு சொன்னது, அது மந்திர மூங்கில் இல்ல. பாப்பு, அப்படின்னா? ஆமை, நீ பயணத்திலேயே ஸ்ட்ராங்கான. நீ பயத்த கடந்து வந்த, முயற்சி பண்ணி ஏறின, அதுதான் உண்மையான சக்தி. பாப்பு சிரிச்சான். அட, நான் சோம்பேறி இல்ல, முயற்சி பண்ணினா எல்லாம் முடியும். அதிலிருந்து பாப்பு சுறுசுறுப்பான உதவும் பாண்டாவாக மாறினான். மற்ற விலங்குகளுக்கும் உதவ ஆரம்பிச்சான். கதை நெறி: உண்மையான சக்தி நம்ம முயற்சியில தான் இருக்கு. சோம்பேறித்தனம் விட்டா வாழ்க்கை மாறும்.